இன்னைக்கு நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதிக்கு இந்த வழக்கு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொங்கல் அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதில்ல அப்படின்ற தகவல் வந்திருக்கு. மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா நாட் ஓன்லி அந்த கேவிஎன் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் இல்லை, மொத்த இண்டஸ்ட்ரிக்கே அது பெரிய இழப்பு. இவ்வளோ கண்டுபிடிகள் எனக்கு தெரிஞ்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு 42 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிகள் வேறு எந்த படத்துக்கும் நான் பார்க்கல. தியேட்டர்களுக்கு இழப்பு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இழப்பு, ஈவன் கவர்மெண்ட்டுக்கே இழப்பு தான். அது மாதிரி கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்தது. எஸ்ஏசி சார் என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எஸ்ஏசி சார்கிட்ட கேளுங்க. அந்த மீட்டிங் பார்த்து நான் மறந்துட்டேன். நான் லைவாக தான் பார்த்தேன். என் வீட்டில் மாடியில் நிறைய திங்ஸ், பழைய திங்ஸ் எல்லாம் இருந்தது. பழைய கேசட்டுகள், இந்த சின்ன சின்ன ஆடியோ கேசட் இருக்கும், இந்த மாதிரி பழைய குப்பைகள் இருந்தது. அப்படியே அந்த 5 கேசட்டில் பார்த்தீங்கன்னா உன்னை நினைத்து ஊட்டிக்கு பூ இதுக்கு சாங்கு, தென் எண்ணெய் தாளாட்டும் சாங்குன்னு. நான் உண்மையாக சொன்னோம்னா ஃப்ராங்காக சொன்னால் ரொம்ப பயந்தேன். ஓப்பனாக சொன்னால் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அவரை வச்சு தான் பண்ணுற மாதிரி. அதாவது விக்ரமன் விஜய் இந்த காம்பினேஷன் விஜய்கிட்ட போய் சொல்லி விக்ரமன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவங்க டேட்டே வாங்கினாங்க. சூப்பர் படம் சார் அது. அந்த படத்தை பார்த்தோன்னே கண்ணீர் வராத ஆட்களே இருக்க முடியாது. ஆமாம், விஜய் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அவருக்கும் அந்த கதை அந்த நேரத்தில் அவருக்கு பிடிக்கல. ப்ரொடியூசர்ஸ் வர சொன்னால் அவங்க என்ன சார் என்ன பிரச்சனை இல்லை சார், அவருக்கு கதை அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அது அவர் பிடிக்கலன்னு சொன்னார் அப்படின்னோடனே, சரி அவர் மீட் பண்ணலான்னு சொல்லி அவர் வர சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் வந்தார். அப்படி இங்கே தான் வந்தார், என் வீட்டுக்கு வந்தார், இதே ரூமில் இருந்தார். அப்போ சொன்னேன், என்ன விஜய் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. நான் தப்பாக நினச்சிக்காங்க சார், எனக்கு இன்னும் இந்த படத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டே வர மாட்டேங்க சார், இந்த படத்தில் நான் விளைவிக்கிறேன் சார் அப்படின்னு. வணக்கம் சார். வணக்கம். விஜயனுடைய கடைசி படம் ஜனநாயகன் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சு, அதற்கு பிறகு அதை பற்றியான தகவல்கள், அப்புறம் இந்த படம் நீதிமன்றத்துக்கு போனது, இது எல்லாமே எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுச்சு. இன்னைக்கு நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதிக்கு இந்த வழக்கு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொங்கல் அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதில்ல அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த செய்தியை கேட்டோடனே உங்களுக்கு என்ன தோணுது? மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா நாட் ஓன்லி அந்த கேவிஎன் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் இல்லை, மொத்த இண்டஸ்ட்ரிக்கே அது பெரிய இழப்பு. எவ்வளோ எக்ஸிபிட்டர்ஸ், நேற்று ஒரு எக்ஸிபிட்டர் எனக்கு தெரிஞ்ச திருச்சியில் இருக்கிறாரு, 3 தேட்டர் அவர் ரன் பண்ணுறாரு. நான் அந்த 3 தேட்டர்லேயும் ஜனநாயகன் தான் சார் புக் பண்ணேன். இப்போ ஜனநாயகன் ஒருவேளை வரலைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. இனிமேல் நான் போய் பராசக்தி கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வேறு தேட்டர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுற. எப்படி எத்தனை 600 தேட்டர் நம்ம தமிழ்நாடு மட்டும் 600 ஸ்க்ரீன் அவங்க புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? பராசக்தி எத்தனை தேட்டர் தான் நீ ஃபில் பண்ண முடியும்? அது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த சிக்கல் ரொம்ப தேவையில்லாத ஒன்று. அது ரொம்ப ஒரு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். சிபிஎஃப்சி எப்பயுமே இந்த மாதிரி கெடுபிடிகள் பண்ணுவாங்களா? இவ்வளவு கெடுபிடிகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஈவன் விஸ்வரூபம் கூட பார்த்திங்கன்னா அவங்க படத்தை பர்மிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தனால மட்டுமே தான் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் அப்போ கூட நாங்கள்லாம் நான் வெறும் டைரக்டர் தான். நான் டைரக்டர் யூனியனில் கூட பொறுப்பில் இல்லை. நான் நிறைய டிபேட்டில் எல்லாம் கலந்து விஸ்வரூபத்துக்கு ஆதரவாக பேசினேன். அப்புறம் விஸ்வரூபம் ரிலீஸ் ஆச்சு, அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இவ்வளோ கண்டுபிடிகள் எனக்கு தெரிஞ்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு 42 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிகள் வேறு எந்த படத்துக்கும் நான் பார்க்கல. பொதுவாக சிபிஎஃப்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரிந்துரை பண்ணுவாங்க, இந்த மாதிரியான மோடிஃபிகேஷன்ஸோட வாங்க அப்படின்னு. இதெல்லாம் கட் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, ஆமாம் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை தடை பண்ணணும், இல்லை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்காங்களே, இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க சில குறியீடுகள், அதாவது மிலிட்ரி சம்பந்தமாக, ஆர்மி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அவங்ககிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்றாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. நம்ம படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். இன்னொன்று, எனக்கு டைரக்டர் வினோத் மேலே ரொம்ப ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அவர் ஆத்தென்டிக்காக சொல்லக்கூடியவர். நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணமே பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 1, நீங்கள் சதுரங்கவட்டியே பாருங்களேன். அந்த ஸ்கேம் எல்லாமே நாட்டில் நடந்திருக்கிற ஸ்கேமு, அது சினிமாவில் சொல்லப்படாத ஸ்கேம். அதை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதனால் அவர் தீரன் அதிகாரம் 1எல்லாம் அவ்வளோ, ஏன்னா நான் 90s மெட்ராஸில் டைரக்டர் ஆகியிருக்கேன், இருக்குன்னு தெரியும். திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டு, அவர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டு, அந்த ராஜஸ்தான் கொள்ளையர்கள், அதை பற்றி ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவர் ஆத்தென்டிக்காக எடுக்கக்கூடிய ஒருத்தர். நிச்சயமாக அந்த ஆர்மியெல்லாம் தப்பாக சொல்லியிருந்திருக்க மாட்டேன். எனக்கு அது மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்திருக்கு. மொரவர் அந்த படம் பகவந்த் கேசரின்ற படம் ரீமேக்ன்றாங்கன்னா அது பார்க்கல.
அதில் அந்த மாதிரி எந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் இல்லை. எனக்கு சொன்னாங்க, நான் பார்க்கல, எனக்கு என்னன்றது தெரியாது. அந்த மாதிரி எதுவும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த படத்தில். பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்றது ஒரு 10 நாள் ஹாலிடேஸ் இருக்குது. இப்போ ஜனநாயகன் பராசக்தி வர்றதுனால சிறிய பட்ஜெட் படங்கள் வந்து வேணாம், இந்த டைம் நம்ம போவேனா, ரெண்டும் பெரிய படம் வருது அப்படின்னு அவங்க ஒதுங்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பராசக்தி மட்டும்தான் வந்து ரிலீஸ் ஆகுது, வேற எந்த படங்களும் வரல. ஜனநாயகன் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்படின்றப்ப இந்த 10 நாள் வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு இல்லையா? நிச்சயமாக மிகப்பெரிய இழப்பாக தான் சொல்கிறேன். தேட்டர்களுக்கு இழப்பு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இழப்பு, ஈவன் கவர்மெண்ட்டுக்கே இழப்பு தான் அது. ஜனநாயகன் பொறுத்தவரையில் விஜயினுடைய கடைசி படம். இப்போ உங்களுக்கே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு தளபதி கச்சேரின்னு மலேசியாவில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழா நடத்துனாங்க. அந்த ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். ஏன்னா எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ விஜய் சார் வந்து 69 படம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு 4-5 டேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. எல்லா டேரக்டர்ஸையும் இங்கே கூப்பிட்டுருக்கலாமோ, அவர் கூப்பிட்டு அவங்களை கௌரவிச்சிக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த விழா ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மனநிலை? இல்லை, நான் ஒரு பார்வையாளராக பார்த்தேன். எனக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்தது. விஜய் பேச்சு, விஜயை பற்றி மற்றவர்கள் சொன்னது, ஒரு இடத்துல விஜயே கொஞ்சம் கலங்கிட்டார், அதெல்லாம் இருந்தது. அவங்க விஜயோடைய தாயார் பாடின அந்த பாட்டு அதெல்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்தது. 69 பேரையும் கூப்பிட்டு கௌரவிச்சிருக்கலாம்னா அதுக்கு டைம் பெர்மிட் பண்ணணும். அவங்க வந்து அது ஒன்று. அது மலேசியாவில் இருக்கிற ஒரு ரசிகர்கள் வந்து பெரிய அளவுக்கு அதில் டைரக்டர்களெல்லாம் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அது பின்னாடி வந்து விஜய் நினைச்சுதாருன்னா தனியாக ஒரு விழாவை இங்கே வந்து நேரு ஸ்டேடியத்துலேயோ எங்கேயோ அவர் வந்து அது பண்ணலாம். விஜய் சாருடைய கரியரில் வந்து ஒரு முக்கியமான படம் 1996 பூவே உனக்காக. படத்தில் நீங்கள் பார்த்த விஜய்க்கும் இப்போ இருக்கக்கூடிய விஜய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை, அவர் அதே மாதிரி தான் இருக்கார். இன்னொன்று ரொம்ப சின்சியர். அவர் வந்து டைம் கரெக்டு, எல்லா டயட்டும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, கரெக்ட் டைமுக்கு வருவார், சின்சியராக இருப்பார். எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் என்கிட்ட வச்சுக்கிட்டது இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இதை மாற்றுங்களேன், அதை மாற்றுங்களேன், எதுவும் அவர் சொன்னதில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் அவர் நடித்தார். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு முந்தியும் சரி எனக்கு பிந்தியும் சரி பல படங்களில் விஜய் பாடி இருந்திருப்பார். அவருடைய படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு. என் படத்தில் அந்த வாய்ப்பு கூட எனக்கு கொடுக்கல. அப்புறம் வந்து எஸ்ஏசி சார் என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சார். சார் வந்து கதை ரொம்ப நல்லா இருக்குது சார், டெஃபினட்டாக ஹிட் ஆயிரும். ஒன்றே ஒன்று தான் சார், என் பையன் வந்து எல்லா படத்துலையும் ஒரு ஃபைட்டு அவன் மனசு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஃபைட்டு மட்டும் கதையில் எங்கேயாவது வைங்க சார்னார். இதுக்காகவே நான் ஒரு ஃபைட்டு வச்சுருந்தேன், ஷூட்டும் பண்ணேன். நம்ம ஸ்டண்ட்டு சிவா தான் அதில் வந்து அந்த ஃபைட்டை ஷூட் பண்ணேன். அவர் தான் மாஸ்டர். அதுக்கு படத்தில் டைட்டில் பார்த்தீங்கன்னா கனல் கண்ணன் ஒரு சண்டை பயிற்சி கனல் கண்ணன் வரும். பட் படத்தினுடைய லெங்க்த்து அது கொஞ்சம் ஒட்டலை அப்படின்றதுக்கு அந்த ஃபைட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு எஸ்எஸ்சி சாரும் வருத்தப்படல, விஜயும் வருத்தப்படல. ஷூட்டிங் ஸ்பாட் வந்தார் அப்படின்னா அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருப்பார். ரொம்ப டிசிப்ளினான பர்சன், அமைதியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க பொதுவாக. இப்போ மேடைகளில் பேசக்கூடிய விஜய் நீங்கள் பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த விக்ரவாண்டி நான் பேசும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எஸ்எஸ்சி சார்கிட்ட கேளுங்க. அந்த மீட்டிங் பார்த்து நான் மறந்துட்டேன். நான் லைவாக தான் பார்த்தேன். அன்னைக்கு நைட்டு சார் அவர் ஃபோன் எடுக்கலை. அடுத்த நாள் காலையில் அவர் சார் எஸ்எஸ்சி சார் என்னை கூப்பிட்டாரு. சார் நான் மிரண்டேன் சார், விஜயா சார் இப்படி பேசுகிறதுன்ட்டு. அவ்வளோ அழகாக பேசினார். அந்த பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன், அவர் மேடையிலேருந்து ஓடி வந்து 2 பக்கமும் கை காட்டி அந்த அவருடைய கட்சிக்கு துண்டை எடுத்து தூக்கி தோளில் போடுறது, அப்புறம் தொண்டர்கள்ட்ட தூக்கி போடுறது, இதெல்லாம் அந்த ஆக்டிவ்னஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ரொம்ப அதுக்கு அடாப்ட் ஆகிட்டார் அவர். அந்த பொலிட்டீஷியனாக வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டார். உன்னை நினைத்து பட பாட்டு வந்து நீங்கள் வந்து விஜய் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க. அது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆச்சு. திடீர்னு ஏன் வந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்? இல்லை, அது எல்லோரும் தப்பாக நினச்சிட்டாங்க. நான் ஏதோ ஜனநாயகனுக்கு முன்னாடி அதை பண்ணுறேன் அப்படி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்னென்னா என் வீட்டில் மாடியில் வந்து நிறைய திங்ஸ், பழைய திங்ஸ் எல்லாம் இருந்தது. பழைய கேசட்டுகள், இந்த சின்ன ஆடியோ கேசட் இருக்கும்ல, இந்த மாதிரி பழைய குப்பைகள்கிட்ட இருந்தது. சரி, இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானே சன்லாம் ஒன்றா எடுத்து ஒரு பெரிய சாக்கு மூட்டை எடுத்து எல்லாம் போட்டுகிட்டே இருந்தது. 2 வீடியோ, ஒரு 4 வீடியோ கேசட் கிடச்சிது. ஒன்று என்னுடைய மேரேஜ் வீடியோ. என்னுடைய மேரேஜ் வெளியுலகத்துக்கே தெரியாது. நாங்கள் சீக்கிரட்டாக ஒய்ஃபோட அக்கா வீட்டில் கல்யாணம் பண்ணோம். அதை வீடியோ கேமராவில் ஷூட் பண்ணோம். அது நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை. அது ஒன்று இருந்தது. அப்புறம் என் பையனுடைய ஃபஸ்ட் பர்த்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு 4-5 வீடியோ, என் தங்கச்சியுடைய மேரேஜ் கேசட் இருந்தது. அப்படியே அந்த 5 கேசட்டில் பார்த்தீங்கன்னா உன்னை நினைத்து ஊட்டிக்கு பூ இதுக்கு சாங்கு, தென் வந்து எண்ணெய் தாளாட்டும் சாங்குன்னு இருந்தது. சரி, இதெல்லாம் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி என்கிட்ட வீடியோ
பிளேயரே கிடையாது. அப்புறம் வந்து பென் டிரைவில் கன்வெர்ட் பண்ணி அதை வச்சு பார்க்கும்போது முதல்ல பிளேயரில் அதனால நான் பார்க்க முடியல. பென் டிரைவில் கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரேன். இந்த சாங் பார்க்கும்போது ஒரு நிறைய டேமேஜ் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 80% போத் 2 சாங்குமே. ஒரு சாங்கில் ஊட்டிக்கு போவதுக்குன்ற சாங்கில் வந்து ஆடியோவே இல்லை. ஆடியோ ரொம்ப லோவஸ்ட் இதில் தான் டெசிபிளில் தான் இருந்தது. இது கொஞ்சம் நார்மல் டெசிபிளில் இருந்தது இந்த எண்ணெய் தாலாட்டும். பட் குவாலிட்டி கிட்டத்தட்ட ஒரு 80% டேமேஜ் ஆயிருந்தது. சரி இது வச்சுக்கலாம், நம்ம ஒரு நினைவு சின்னமாக வச்சுக்கலாம்னு சொல்லி அப்படின்னு நான் வச்சுருந்தேன். என் பையன் தான் சொன்னேன், இல்லைப்பா அதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா. நான் உண்மையாக சொன்னப்போனா ஃப்ராங்காக சொன்னால் ரொம்ப பயந்தேன். ஏன்னா நான் என் பையனை சொல்ல வேணாம் கணேஷ்கா, ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஏன்னா வந்து இன்றைக்கி விஜய் வந்து வேறு மாதிரி ஒரு ஆக்டராக இருக்கார். அவர் நிறைய அவருடைய டான்ஸுக்காகவே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டு சாங்கு அதுதான் இன்றைக்கி ரசிக்கப்படுது. இது ரொம்ப ஸ்லோ சாங், அது வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன். போடுவோம்ப்பா என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். வித்தின் 2-3 ஹவர்ஸ் நான் வெளியில் போயிட்டு அப்புறம் வந்து சும்மா கேஷுவலாக யார் என்ன கிட்ட அடிச்சிருக்கா. நான் என்ன பையன்கிட்ட சொன்னேன்னா, இதுக்கு என்ன கமெண்ட் வரும் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து விஜய் எஸ்கேப் நல்ல வேளை இந்த படத்தில் இருந்து அப்படின்னு வரும். இல்லைன்னா நான் மாட்டினான்டா விஜய், செத்தான்டா சூர்யா, இப்படியெல்லாம் வரும்னு சொல்லி தான் நான் அதெல்லாம் டோன்ட் கம்பேர் விஜய் அண்ட் சூர்யான்னு கூட போட்டிருப்பேன். இப்படிலாம் வரும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இப்போ அஃப்கோர்ஸ் சில ஃபியூ கமெண்ட்ஸ் வந்து கம்பாரிசன் வருது, நான் இல்லைன்னு சொல்லல. யாரும் அந்த மாதிரி விஜய் தப் ஸ்டார்னு சொல்லியோ இதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரல பெருசாக எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக்லேயே கிட்டத்தட்ட மோர் தென் 45 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா கிட்டத்தட்ட 2,30,000 ஷேர் போயிருக்கு. எனக்கு அதுவே ரொம்ப இதாக இருந்தது. விஜய் பற்றி எது பேசினாலும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுல் சாங் நீங்கள் போடுங்கன்னு எல்லாம் கமெண்ட்டில் வந்துட்டு இருக்கு. நான் கொஞ்சம் பேருக்கு ரிப்ளை பண்ணேன், இல்லைங்க ரொம்ப டேமேஜாக இருக்குது, பரவாயில்ல நீங்கள் போடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க. சரி பார்க்கலாம், அது கொஞ்சம் ஏதாவது பெட்டர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காம்போ தான் பூவே உனக்காக அப்படின்றது. அதற்கு பிறகு ஏன் தொடர்ந்து படம் பண்ண முடியல? இல்லை படம் பண்ண முடியலன்னா ஓப்பனாக சொன்னால் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அவரை வச்சு தான் பண்ணுற மாதிரி. அதாவது விக்ரமன் விஜய் இந்த காம்பினேஷன் விஜய்கிட்ட போய் சொல்லி விக்ரமன் சார் டைரக்ட் பண்ணுறாரு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவங்க டேட்டே வாங்கினாங்க. ஆக்சுவலாக சூப்பர் படம் சார் அது. அந்த படத்தை பார்த்தோன்னே வந்து கண்ணீர் வராத ஆட்களே இருக்க முடியாது. ஆமாம், அது விஜய் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அவருக்கும் அந்த கதை அந்த நேரத்தில் அவருக்கு பிடிக்கல. நீங்கள் கேட்டது கார்த்திக் ரோலுக்கா இல்லை கார்த்திக் ரோலுக்கு அவர் தான் ஹீரோன்னு சொல்லி இது பண்ணோம். அவருக்கு அவ்வளோவா பிடிக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி அவங்க டேட்ஸ் வாங்கிட்டாங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களே வந்து சரி ஓகே சார் நம்ம என்ன கார்த்திக் சார் எங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஏன்னா அவங்க கோகுலத்தில் செய்தே பண்ணியிருக்காங்க, அதனால ஹிட்டு. அதனால் வந்து நாங்கள் சொன்னால் அவர் பண்ணுவார் சார். நாங்கள் சரி ஓகே சார் அவர் பண்ணாருன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்போ வந்து அவங்க அந்த டேட்ஸ் விஜய் கொடுத்த டேட்ஸுக்காக தான் அவங்க விஜய் சஜஸ்ட் பண்ண வின்சென்ட் செல்வா வச்சு அவங்க பிரியமுடன் அந்த படம் பண்ணாங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு பண்ணாங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் கொஞ்சம் பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் விஜய் வந்து அந்த பிரியமுடனுடைய அந்த 100வது நாள் செலிப்ரேஷனே ஏதோ ஒன்று இந்த குவாலிட்டி நார்னா ஹோட்டல் நடந்தது. அப்போ அவர் என்கிட்ட பேசினார், கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், கொஞ்சம் இது பண்ணிட்டேன், அந்த படத்தை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னாரு. அப்புறம் நோ ப்ராப்ளம், அதனால் என்ன இருக்குங்க, ஒருத்தர் பிடிச்சா மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னேன். அப்புறம் மறுபடியும் அகைன் வந்து நான் இல்லாமல் வானத்தை போல் முடிச்சுட்டு வரும்போது உன்னை நினைத்து பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கு விஜய் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. விஜயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார், எஸ்சி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். ஆனால் அவருக்கு முதல்ல இருந்து அந்த கதை சொல்லி முடித்த உடனே 2 நாள் கழிச்சு ஒரு திடீர்னு ஃபோன் பண்ணார். நான் வந்து இந்த ரூமில் தான் கதை சொன்னேன், இந்த வீடு வந்து போச்சு. அப்போ சொன்னேன். அவருக்கு அவர் இங்கே தான் வந்திருந்தாரா? அவர் வந்து கேட்டார். ஓகே ஓகே வந்து கேட்டார். எஸ்சி சார் இருந்தார். கேட்டாங்க. கேட்டுட்டு நல்லா இருக்கு சார்ன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து விஜய் சொன்னதாக ப்ரொடியூசர் சொன்னாங்க. இல்லை சார் அவருக்கு கதை, நான் இவ்வளோக்கும் காஸ்டியூம் எடுக்க போகிறேன், ஷூட்டிங்லாம் டிசைட் ஆகி காஸ்டியூம் எடுக்க போயிட்டுருக்கேன் அங்கே. அப்போ வந்து எனக்கு கரெக்டாக சார் காஸ்டியூம்லாம் எடுக்க வேணாம் சார், ஏன்னா விஜய் சாருக்கு கொஞ்சம் கதை மேலே கொஞ்சம் டவுட் இருக்கான் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று என்ன சார் அவருக்கு கதை அவருக்கு பிடிச்சி தானே சார் போனார் அப்படின்னு. இல்லை அவருக்கு ஏதோ டவுட் இருக்கான் அப்படின்னா சரின்ட்டு எடுக்காமல் வந்துட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கிளாரிஃபை பண்ணாரா சார்? இல்லை கேளுங்க. அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வர சொன்னால் என்ன சார் என்ன பிரச்சனை? இல்லை சார் அவருக்கு கதை அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அது அவர் பிடிக்கலன்னு சொன்னார் அப்படின்னோடனே சரி அவர் மீட் பண்ணலான்னு சொன்னேன், அவர் வர சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் வந்தார், மறுபடியும் இங்கே தான் வந்தார், என் வீட்டுக்கு வந்தார், இதே ரூமில் இருந்தார். அப்போ சொன்னேன், என்ன விஜய் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா. இல்லை சார் எனக்கு என்னமோ பூவே உனக்காகவே நம்ம திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்குது சார்,
அது கம்பேரிசன் வேறு வரும். அதே மாதிரி டயலாக் ஓரியன்டான கிளைமேக்ஸ் இதெல்லாம் இருக்குது, அதே மாதிரி லவ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது சார் அப்படின்னாரு. இல்லை அது வேறு, அதில் ஒரு டிவைன் லவ்வை பற்றி காமிச்சிருக்கோம். அந்த முதல் காதல் எவ்வளோ புனிதமானது அப்படின்றத பற்றி அதில் சொல்லியிருக்கோம். இதில் அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஆசை காட்டி பெட்டர்மெண்ட் இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்து ஒருத்தன் இப்போ ஐடி, அப்போ தான் ஐடிலாம் உங்களுக்கு நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கிற டைம். இப்போ வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறான், அவனோட பெட்டரான ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஸோ இது சம்மந்தமான ஒரு கதை நிறைய பேரை ரிலேட் பண்ணும் இந்த படம். அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதில் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனார். சரி சார், ஓகே சார், நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல சார் அப்படின்னாரு. எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக இது ஹிட் ஆகும்னேன். அப்புறம் அந்த படம் சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். மறுபடியும் ஷூட்டிங் முதல்ல ஒரு சாங் வந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணேன். எனக்கு இன்னொன்றும் ஒரு நல்ல ஒரு ப்ரௌடான மூமெண்ட் என்னென்னா, விஜய் வந்து அவர் அப்போ மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மிஸ்ஸஸ் அவர் எங்கேயுமே கூப்பிட்டு போனது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் அவங்கள கூப்பிட்டு வந்தது என் ஷூட்டிங் தான். கூப்பிட்டு வந்து அவங்க ஸ்பாட்டில் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னென்னா, அவங்க கல்யாணத்துக்கு நான் போகிறேன், இல்லை எக்மோரில் ராஜா முத்தியா கல்யாணம் இருக்குது, பயங்கர க்யூ நிற்குது. எனக்கு என்னென்னா, நான் வந்து 8:30 மணிக்கு எனக்கு ட்ரெயின், அடுத்த நாள் வானத்தை போல் ஷூட்டிங் பொள்ளாச்சியில். அப்போது பொக்கையோட போகிறேன். க்யூவு இந்த விஐபிகளுக்காக தனி என்ட்ரன்ஸும் கிடையாது, ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரும் பிஆரும் இல்லை. அப்புறம் பார்த்தேன் க்யூவில் மதன் பாபு நிற்கிறார், ஆக்டர் மதன் பாபு. அவர்கிட்ட கொடுத்து, சார் இந்த பொக்கே கொடுத்துருங்க, என்னால் உள்ளே வர முடியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது, எனக்கு ட்ரெயின் டைம் ஆச்சுன்னு வந்துட்டேன். அடுத்த நாள் எனக்கு எஸ்சிசி சார் பொள்ளாச்சிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, சாரி சார் நேற்று நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் யாரும் கவனிக்கவே இல்லை அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவ்வளோ கூட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த என் ஷூட்டிங் அவங்க மிஸ்ஸஸையும் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்தார். ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு தான் இருந்தார். அப்புறம் 2வது சாங் வந்து ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு வாரம் 10 நாளைக்கு பிறகு இதுக்கு இடையில் என்னென்னா, தாய்லாண்டில் 2 சாங் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் லொக்கேஷன் பார்த்தேன். நானும் ப்ரொடியூசர் செல்ல சுவாமிநாதன் சாரும் வந்தார். 2 பேரும் போயிட்டு பேங்காக் பார்த்தோம். ஒரு சாங் யார் இந்த தேவதை பேங்காக்கில் எடுக்கலான்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு சாங் வந்து புக்கெட்டில். நான் தான் வந்து நெட்டு, அப்போ எங்கிட்ட வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த ஹெச்மோலில் இருக்கார், அவர் வீட்டில் போய் இன்டர்நெட்டை நோண்டி அதில் வந்து புக்கெட்டு சர்ச் பண்ணேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து இந்தியன் ஃபிலிமில் எதுலேயுமே அப்போ புக்கெட் எடுக்கவே இல்லை. சரி, நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம் நம்ம படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து பேங்காக்லேருந்து புக்கெட் வந்து 1 hour ஃப்ளையிங் ஹவர்ஸு. அங்கேருந்து போயிட்டு அப்புறம் புக்கெட்டில் ஃபுல்லாக லொக்கேஷன்ஸ், ஜேம்ஸ் பாண்ட் ஐலேண்டு, பிபி ஐலேண்டு, இப்படி ஒரு 4 கிராபி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே எடுத்துடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, அங்கே வரும்போதே ஃபோனில் வந்து, அப்போ நான் மொபைல் ஃபோன் இருக்குது, பட் இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் என்கிட்ட கிடையாது, இது கிடையாது. சுவாமிநாதன் சார்ட்டு இருந்தது. அவர்கிட்ட இருந்து என் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, மேனேஜர் இது அருணாச்சலம், இங்கே வந்து இந்த தாய்லாண்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பட் ஷூட்டிங் இமீடியட்டாக ஆரம்பிக்க முடியாது, உங்கள் பெர்மிஷனுக்கு ஒரு வாரம் டைம் பண்ணுன்றாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் இது 3 லொக்கேஷன் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா வானத்தை போல் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்னை தாலாட்டும் சாங் எடுத்துடலாம், டக்குன்னு அந்த லொக்கேஷன் பெர்மிஷன்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணுங்கள், நாளைக்கு நான் வரேன், நாளன்னைக்கு 3 ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரிட்டு அப்படி இங்கே வந்து 3 அப்படி ஷூட் பண்ண போனோம். அதாவது அந்த சாங்கை முடிச்சுட்டு இங்கே வந்து காலையில் மெட்ராஸ் வரணும். 3 பை ரோடு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டு சென்னை காலையில், தென் இன்றைக்கி நைட்டு வந்து இங்கேருந்து பேங்காக் போகிறோம். இதுதான் பிளான். இதுக்கு டிக்கெட்லாம் போட்டாச்சு. அப்போ 3 இந்த சாங் என்னை தாலாட்டம் எடுத்து முடித்தோடனே அவர் நைட்டில் ஒரே ரிசார்ட்டில் தான் தங்கியிருக்கேன் எல்லோரும், நான் என் அசிஸ்டன்ட்ஸு எல்லாருமே. அப்போ ஒரு 7 மணிக்கு அவர் ஃபோன் பண்ணார். சார் நான் உங்கள் ரூமில் இருக்கீங்களா, நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னார். வாங்க, ஒன்றும் நான் ஃப்ரீயாக தான் குளிச்சேன், நீங்கள் வாங்கினேன். அவன் கொஞ்சம் சைலண்டாக இருந்தார் கொஞ்சம் நேரம். அப்புறம் தப்பாக நினச்சிக்காங்க சார், எனக்கு என்னமோ இந்த படத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டே வர மாட்டேங்குது சார், நான் எனக்கு இந்த படத்தில் வந்து நான் விளைவிக்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் அவரை, எதனால் உங்களுக்கு இன்வால்மெண்ட் வரல அப்படின்னு, எனக்கு என்னமோ மறுபடியும் போய் உனக்கு அவனோட எடுக்க நடிக்கிற மாதிரியே இருக்குது சார் அப்படின்னா. நான் சொல்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவருக்கு அவர் அதில் அவ்வளோ தூரம் இல்லை இதாகலை, அவர் கன்வீன்ஸ் ஆகலை. சரி, அப்போ ஓகே, நான் உங்களுக்கு சொல்லிட்டாரு. நான் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் உங்களை வற்புறுத்தி நான் நடிக்க வைக்க முடியாது, அப்புறம் எனக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும். நான் ஏதாவது ஒரு சீன் எடுக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு ஷாட் எடுக்கிறேன்னா, இது விஜய்க்கு பிடிக்குமோ இது பிடிக்காதோ அப்படின்னு நான் பயந்து எடுக்கணும். அது எனக்கு என்னுடைய கேரக்டருக்கு, என்னுடைய நீங்கள் ப்ரூவ் பண்ண டேரக்டர் இல்லை, ப்ரூவ் பண்ணதுக்குன்றது இல்லை. என்னோடய முதல் படமே புது வசந்தம் படத்தில், அதில் முரளியை தவிர எல்லோரும் இருக்காங்க கேளுங்க. நான் வந்து கொஞ்சம் ரவிக்குமார், ரவிக்குமாரோட சொல்லுவார், அவர் என்னோட சீனியர், நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. முதல் படத்துலேயே இவ்வளோ கமெண்டிங்கோடு இருந்த டைரக்டர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து நேச்சுரலாக என் குணாதிசயம் சாப்பிட்டேன்னா கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னுடைய ரொம்ப நான் ஓரளவு கமெண்டிங்கோட இருப்பேன். என்னுடைய ஸ்கிரிப்டும் யாரும் டயலாக்கோ எதுவும் ஃபார்ச்சுனேட்லி யாரும் மாற்ற சொன்னலை.
அது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அது நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன். அது விஜய் கொஞ்சம் எனக்கு ப்ளீஸிங்காக தான் சொன்னார். சரின்னு சொல்லி எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்றும் தப்பாக தோணல. சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் வந்து அந்த பேங்காக் ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லிட்டு இது பண்ணிட்டா. அவரும் இதாகிட்டார். அப்படியே அப்போ அந்த அதுக்கு நான் விஜய்கிட்ட அப்போ கேட்டேன், விஜய் எல்லாம் கரெக்டு, இப்போ 2 சாங் ஷூட் பண்ணிட்டோம், இதுக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு, இதுக்கு காஸ்டியூம் எடுத்துட்டோம், 2 லொக்கேஷனில் ஷூட் பண்ணிட்டோம், இதுக்கெல்லாம் செலவு இருக்குது, இவ்வளோ லாஸ், இது எப்படி ப்ரொடியூசர் எப்படி பேர் பண்ணுவாருன்னா, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இது நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுக்க வச்சிடறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணாருன்னா சரி ஓகேன்னு விட்டேன். அப்புறம் மெட்ராஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர்கிட்ட, சார் இதில் என்ன உங்களுக்கு லாஸ் ஆச்சோ அதை நான் கொடுத்துட்றேன், காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு பார்த்தாங்க. அப்போ விஜய் பீக்கில் இருக்கார். ஏன்னா குச்சி பெரிய ஹிட்டு, பிரியமானவளே பெரிய ஹிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஹிட்டு, இப்படி கன்சிக்யூட்டிவாக அவருடைய ஹிட்ஸ் எல்லாமே இருக்கிறனால இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இன்னொரு டேட் எங்களுக்கு கொடுங்க, அதை வச்சு நாங்கள் படம் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த கம்பெனிக்கு படம் பண்ணுறதுல அவருக்கு என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இப்ராஹிம் ராவுத்தர் வந்து அங்கே பிரசிடெண்ட்டு, அங்கே கம்ப்ளைண்ட்டெல்லாம் வேறு இவங்க பண்ணி விஜய் மேலே இந்த மாதிரி. அப்புறம் எஸ்சிசி சாரங்க வந்து அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நீங்கள் இவருக்கு இன்னொரு டேட்டாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து அவங்க அப்படி தான் வந்து பகவதி எடுத்தாங்க. நான் வந்து உன்னை நினைத்து ஒரு 6 மாதம் கொஞ்சம் டிலே ஆச்சு, வேறு யாரை போடுறதுன்ற ஒரு குழப்பத்தில். அப்புறம் சூர்யா ஃபைனல் பண்ணி அப்புறம் உன்னை நினைத்த ஆரம்பிச்சேன். இப்போ உன்னை நினைத்து வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இப்போ அந்த சக்ஸஸுக்கு பிறகு விஜய் உங்கள்கிட்ட பேசினாரா? அதாவது இது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க, நம்ம அதெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாது. என் பையன் கூட ஆர்டிஸ்ட் ஆகிட்டான், அவனும் சில நேரத்தில் ஏதாவது ஒரு கதைகளும் அவனுக்கு பிடிக்காமல் போயிருந்திருக்கலாம். இருக்குது, இந்த 2 வருஷத்தில் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது பின்னாடி பெரிய ஹிட்டாக இருந்திருக்கலாம், ரொம்ப பேர் கொடுத்த படமாக இருந்திருக்கலாம். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. நேற்று கூட ஆர்ஜே பாலாஜி ஏதோ ஒரு இன்டர்வியூ நான் இதில் பார்த்தேன், அயோத்தி படத்தை மிஸ் பண்ணிட்டேன், வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொன்னார். அது எல்லாரும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆரும் பண்ணியிருந்திருப்பார், சிவாஜி பண்ணியிருந்திருப்பார். எம்ஜிஆர் வந்து சிவந்தமனில் எம்ஜிஆரை தான் வச்சு எடுத்திருக்காங்க, எம்ஜிஆர் நடிக்காமல் போயிருக்கிறாரு, சிவந்தமன் பெரிய ஹிட், சிவாஜி சார் நடிச்சு. அதை மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். சார் இப்போ நீங்கள் நிறைய படங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த படங்களில் இப்போ சிபிஎஃப்சி வந்து சென்சாரில் நெருக்கடிகள்லாம் கொடுத்துருக்குறாங்களா? உங்களுடைய அனுபவம் என்ன? இல்லை, நிறைய இருக்குங்க. புது வசந்தம் படம் பார்த்துருக்கீங்களா? என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அது வந்து அன்றைக்கி அவ்வளோ தூரம் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு, எஸ்பெஷலி வந்து குடும்பங்கள் யங்ஸ்டர்ஸ் கொண்டாடின படம். அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பேச்சுலர் பசங்க, 4 பசங்க ஒரு ரூமில் இருப்பாங்க. அந்த ரூமில் வந்து அவங்க ஒரு பொண்ணை மீட் பண்ணி அந்த பொண்ணை அதே ரூமில் தங்குவா. படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் 4 பசங்களும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அதுதான் படம். அதில் சொல்ல வந்த கண்டென்ட்னா, ஆண் பெண் நட்பு வந்து சாத்தியம் அப்படின்றது. அதுவும் ஒரே ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட, ஒரே ரூமில் இருந்தால் கூட அவங்க நட்போடு இருப்பாங்கன்னு சொன்ன படம் தான் அது. அது பெரிய ஹிட்டுன்னு வச்சுங்களேன். அது தமிழில் ஹிட்டு, தெலுங்கில் ஹிட்டு, கன்னடத்தில் ஹிட்டு, எல்லாத்துலேயுமே. ஸோ அவ்வளோ அருமையான ஒரு கண்டென்ட்டு, டீசென்ட் ஃபில்மு, க்ளீன் யூ சர்டிஃபைடு ஃபில்ம் அது. அந்த படம் ஃபஸ்ட்டு சென்சாருக்கு போகும்போது என்னென்னா, சௌத்ரி சாருக்கும் அவருக்கு ஒரு சின்ன அது சொல்ல வேணாம், ஓகேங்களா, அவர் என்னை கூப்பிடலை. அந்த படம் சென்சாருக்கு போயிடுச்சு. அப்போ சென்சார் போகும்போது அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் சௌத்ரி சார் கொஞ்சம் இதாகி, அவர் வந்து இதுக்கடையில் அந்த படத்தை வந்து ஒரே ஒரு ஷோ ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காரு. எல்லோரும் சூப்பராக இருக்குட்டாங்க, படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சார்ன்ட்டாங்க. அப்புறம் இந்த படம் வந்து இப்போ சென்சாரில் இவ்வளோ கட்டு இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. இதுக்கு அப்போது வந்து கட் பண்ணிட்டா படமே இல்லை, படத்தில் எல்லாம் ரீஷூட் பண்ணணும், அதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அது ஒரு சின்ன பட்ஜெட் படம், லோயஸ்ட் பட்ஜெட்னு வச்சுங்களேன். அப்போ சௌத்ரி சார் என்னை கூப்பிட்டாரு, நான் ஆஃபீஸ் போனேன். அப்போ படம் எல்லோரும் நல்லா இருக்குன்றாங்க, இவ்வளோ கட்டு கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னோடனே, நான் ரிவைஸ் கமிட்டிக்கு அப்ளை பண்ணுங்க சார்னு ரிவைஸ் கமிட்டி அப்ளை பண்ணார். எதுக்கெல்லாம் கட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 பேர் ஒரு முட்டைப்பாடிலேருந்து கீழே இறங்கி வருவாங்க, ரோட்டில் நடந்துட்டு வருவாங்க. இதெல்லாம் நான் ட்ரிபிளிகனில் தான் எடுத்தேன். அதில் வந்து ரோட்டில் பல வீடுகளில் சுவர்களில் பார்த்தீங்கன்னா, ஓட் ஃபார் ராஜீவ் காந்தி, ஓட் ஃபார் ராஜீவ் காந்தின்னு ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக டெலீட் பண்ணணும், இந்த ஷார்ட்லாம் ரிமூவ் பண்ணணும். அது வந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஃபேவராக இருக்கீங்க, அப்போ விபி சிங் கவர்மெண்ட் இருக்குது சென்ட்ரலில், இதனால இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஒரு சீனில் வந்து ஹீரோயின் வந்து குழாயடியில் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, ஹீரோயின் தண்ணி எடுக்க வருவா. அப்போ வந்து இந்த 4 பேரோட இவ இருக்கா அப்படின்றத வச்சுட்டு அவங்க வந்து இவ வந்து நான் பாஞ்சாலின்னு ஒருத்தி இருந்தாலடி மகாபாரதத்தில், அவள் 5 பேருக்கு ஒருத்தி பொண்டாட்டியாக இருந்தா, இங்கே ஒரு பொம்பனாட்டி 4 ஆம்பளைகள் பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் வரும்னு வச்சுங்களேன். அது என்னென்னா, பாஞ்சாலின்ற வேர்டே இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் அது ரிமூவ் பண்ணிட்டாங்க, இன்னை வரைக்கும் அது படத்தில் கிடையாது.
இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத கட்சி அந்த அவங்க சொன்ன அந்த சுவத்தில் இருக்கிற அந்த இதை அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் கிட்டத்தட்ட நான் மறுபடியும் ஒரு 20 நாள் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ தூரம் ஸ்ட்ரீட்டில் ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் நான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அதில் ஒரு சீன் பண்ணியிருப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆனந்த் பாபு. அவருக்கு வந்து அன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அப்போ வந்து அவர் குளிச்சுட்டு வருவார். வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மொட்டை மாடியில் ஒரு வீடு. அவர் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கால் தடமாக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கால் தடம் போடுவோம் இல்லையா, அந்த கால் தடமாக போட்டுட்டு இருக்கும். அது யாரா இந்த மாதிரி இருக்கேன்னு புதுசாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருப்பார். கேமரா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ரூமுக்குள்ளே வந்தோடனே அப்படியே டில்டப் பண்ணால் சித்தா அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா ஜீசஸ் படம் மாற்றி ஜீசஸுக்கு தீபாரதனை காட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ என்னது இது, நீ வாசல் பூரா ஏதோ ஒரு கால் தடம் போட்டிருக்க, இங்கே பார்த்தா ஜீசஸுக்கு தீபாரதனை காட்டிகிட்டு இருக்க, விட்டா ஜீசஸே மதம் மாற்றிடுவ போல இருக்க அப்படின்னு சொல்லுவார். இல்லைம்மா, எங்கள் இதிலலாம் கிருஷ்ண ஜெயந்தி இருந்தால் இந்த மாதிரி கால் தடம் போடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்குள்ளே வருவார்னு தான் அர்த்தம். கிருஷ்ணர் மட்டும் வீட்டுக்குள்ளே வரலாம், ஜீசஸ் வரக்கூடாதா அப்படின்னு சொன்னோடனே அப்படி பார்ப்பார் ஆனந்த் பாபு. அவர் டக்குன்னு அவருடைய இமேஜினேஷன் என்னென்னா, அந்த 4 பேரும் கோட் ஷூட் போட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்டில்லில் கூட இருக்கும், வெட்டிங் ட்ரெஸ்ஸு, அவள் ஏஞ்சல் ட்ரெஸ்ஸு, ஒரு சேரட் ஹீரோயின் ஓட்டிகிட்டு வருவாங்க, பின்னாடி 4 பேர் இருப்பாங்க. அப்படி சேரட் ஓட்டு வருவாங்க. நேராக ஒரு சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. அந்த சர்ச்சில் வந்து இவங்க அப்படியே முன்னாடி ஹீரோயின் நடந்து போவா, அவளுடைய பின்னாடி அந்த துணி இவங்க 4 பேரும் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படி சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. சர்ச்சில் என்ன பார்த்தீங்கன்னா ஐயர்கள் இருப்பாங்க. ஃபாதருக்கு பதிலாக ஐயர்கள் இருப்பாங்க. தேவாதி தேவன் நாமம் போற்றி அப்படின்னு சொல்லி நம்ம இந்து ஸ்டைலில் அங்கே பாடுவாங்க. அது முடிஞ்சு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு இந்து கோயிலில் 4 பேர் இருப்பாங்க. 4 பேரும் இருக்கும்போது சித்தார ஹீரோயின் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாதர் இருப்பார். தேவாதி தேவனான முருகனின் பேராலேயே நடப்பவை எல்லாம் நல்லவராக இருக்கட்டும்னு அவர் சிலுவை போட்டு அங்கே சொல்லுவார். இது ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு சீன் வச்சுக்கலாம். அது முடிஞ்சோடனே அது டக்குன்னு பார்த்து இதெல்லாம் ஆனந்த் பாபுடைய இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா மதமும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும், நடக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பேன் அந்த சீனை. இது வந்து நான் இது கண்டிப்பாக இது சென்சாரில் விட மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். இது அவங்க பெருசாக வந்து அப்ஜெக்ட் பண்ணல. ஆனால் அந்த மாதிரி தொட்டதுக்கெலாம் நிறைய அப்ஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் ரிவேஷன் கமிட்டி போனால் நான் நிறைய ஆர்கியூ பண்ணேன். இல்லைங்க, இது வந்து நீங்கள் வந்து தெருவில் யாரோ எழுதி போட்டதுக்கெலாம் ரீஷூட் பண்ண முடியாது, அப்படி பார்த்தா நான் இந்தியாவில் எங்கேயுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆர்கியூ பண்ணி அப்புறம் அதெல்லாம் ஓகே ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நிறைய கட்ஸ் கொடுத்தாங்க, ஒரு 10 கட்ஸு. அவ்வளவு அழகாக அது உங்கள் வீட்டில் யாராவது அப்பா அம்மா இருந்து அவங்க அந்த படம் பார்த்துருந்தாங்கன்னா கேளுங்க, அவ்வளோ டீசெண்டான ஒரு ஃபில்முக்கே அவ்வளோ கட்டு. அப்புறம் சூரியவம்சத்தில் பயங்கரமாக கட்ஸு, ஃபைட் அதில் இருக்கிறதே 150 அடி தான். அதில் இது வயலண்ட்டாக இருக்குது, அது இப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஒரு மண்ணும் கிடையாது. அதெல்லாம் கட் பண்ண சொன்னாங்க. அப்போ ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, ஞான ராஜசேகரன் வந்து இப்போ பெரியார் படம்லாம் எடுத்தார் இல்லையா, அவர் வந்து ஆஃபீஸர், அவர் வந்து கலெக்டர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா நாலேஜ் உள்ள ஒரு பர்சன். அதனால் அவர் கொஞ்சம் நான் அவர்கிட்ட தனியாக சப்போர்ட் சொன்னேன், சார் என்ன சார் இருக்குது, இது சாதாரண ஃபைட்டு, இதை போய் இதை கட் பண்ணு, அதை கட் பண்ணு, அந்த சீனை கட் பண்ணு, இந்த டைலாக் கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அப்புறம் அவர் ரொம்ப ஆர்கியூ பண்ணி ஏதோ ஒரே ஒரு கட்டு கொடுத்தாங்க, அதை மட்டும் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து என்னென்னா என்னுடைய பாலிசியே நம்ம எத்தனை படம் எடுத்தாலும் எல்லோரும் க்ளீன் சர்டிஃபைட் படமாக இருக்குன்றது என்னுடைய ஒரு எய்மு, லட்சியம்னு வச்சுங்களேன். ஸோ அதுலேயும் அந்த மாதிரி இருந்து எல்லா படத்துலையும் புதிய மன்னர்கள்லாம் குதறிட்டாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரு. அதில் முதல் சீனில் இருந்து எண்டு வரைக்கும் கட்டு இருந்துகிட்டே இருந்தது. உங்களுடைய அனுபவங்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.